குமார் அவர்களே, மண்டல துணை செயலாளர்கள் திருமரவன், சின்னுப்பழகு ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் ஏசி பாவரசு, சா ரஜினிகாந்த், இரா கிட்டு, வன்னி அரசு, பார்வேந்தன், ஆற்றலரசு, தங்கதுரை, மோ எல்லாளன் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மனித உரிமை ஆர்வலர் செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதீர் அவர்களே, இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் வீர விடுதலை வேந்தன் தே கலைமுரசு, கோகா செந்தமிழ் வளவன், பி கண்ணன், செபா பாவாணன், சாமியப்பா, கண்ணையன், அண்ணாதுரை ஆகிய தோழர்களே, சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் மருத பார்வேந்தன், சிவசங்கர், சுடர்வளவன், கதிர்வளவன், பாரிவள்ளல், இளந்தமிழன், ரமேஷ், பாண்டியன் ஆகிய தம்பிகளே மற்றும் சுர்ஜித், மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அம்பேத் வளவன், குணசேகரன், முத்தமிழன், ஜெய்சங்கர், தமிழ்வாணன், வீரக்குமார், சரவணன், கர்ணன், விடுதலை வளவன், வெள்ளையன், அழகுவேந்தன், முருகேசன், வெள்ள சக்திவேல், செல்வரத்தினம், பாண்டியன், வீரமணி, திருமாபாண்டி, யுவராஜ், கருப்பையா, சேது, சுரேஷ், பூமிநாதன், ஐயா நடராஜன், புவனேஸ்வரி ஆகிய தோழர்களே, நகர செயலாளர்கள் மரிய அருள், கோசி மகேந்திரன், சக்தி வளவன், சுர்ஜித், சந்தனகுமார், சுப்பிரமணியன், மலை தேவேந்திரன், தீனதயாளன், சாகுல் அமீத், மாரி கண்ணன் ஆகிய தோழர்களே, மாவட்ட பொறுப்பாளர்கள் சசி கலைவேந்தன், சந்திரபாண்டியன், திலீபன் ராஜா, திருமாறன், பீட்டர் வளவன், மருத பெரியசாமி, தொல்காப்பியன், செல்வமணி, சிந்தனை செல்வன், ஐயப்பன், ரெங்கசாமி, அப்துல் கனி, துரை முகமது கனி, தியாகராஜன், ஷேக் தாவூத், கார்த்திக், அமுதன், விஜயபாஸ்கர், நல்லூர் நடராஜன், சரஸ்வதி, பாக்கியராஜ், அன்பரசு, சுடர்மணி, அன்பு கண்ணன், மலர்மன்னன், தமிழரசன், அம்சவல்லி, சந்திரகுமார், சுசிலா கணேசன், திருச்செல்வம், மலை செந்தில்குமார், அமலா, சரவணன், சுந்தர், தமிழ்தேசிகன், உலகநாதன், பேரவை சாவண்ணன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களே, கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலிட திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருட வேண்டுகிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் 4 மணிக்கே தொடங்கி இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் சற்று காலம் தாழ்ந்து தொடங்க நேர்ந்திருக்கிறது. அதற்காக முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் அருகே துறையூரில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு திருச்சிராப்பள்ளியிலும் ஒரு நிகழ்வில் பங்கேற்று அதன் பின்னர் வந்து பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு இங்கே வந்து சேர இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. எப்போதும் போல் பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். வழக்கம் போல இயற்கை நமக்கு ஒத்துழைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இந்த நிகழ்ச்சியை, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிப்போம். பல பேர் முன்னணி தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே உரையாற்ற வேண்டும் என்கிற ஒரு தேவை உள்ளது.
ஆனால் மழையின் காரணமாக அனைவரின் சார்பாக நான் மட்டுமே பேசுவது என்று முடிவெடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். காவல்துறை முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை. 13ஆம் தேதி நாம் நடத்துவதாக அறிவித்திருந்தோம். அதற்கு காவல்துறை சொன்ன விளக்கம், இருதரப்பாரும் கேட்கிறார்கள், அனுமதி கேட்கிறீர்கள், ஆகவே இருவருக்கும் நாங்கள் அனுமதி தர முடியாது என்று மறுத்தார்கள். நான் கூட உயர் அதிகாரிகளிடத்திலே பேசுகிற போது சொன்னேன், ஆதிதிராவிடர் பக்கத்தில் பாதிப்பு இருக்கிறது, ஊருக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், ஒரு வீட்டை முழுமையாக எரித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள், 6 வீடுகளுக்கு மேல் அடித்து சேதப்படுத்தி இருக்கிறார்கள், சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள், 6 பெண்கள் உட்பட 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், 3 இருசக்கர வண்டிகளை எரித்திருக்கிறார்கள், 2 கார்களை எரித்திருக்கிறார்கள். இவ்வளவு பாதிப்புகள் அடைந்த நிலையிலே நீதி கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராடுவதும் தாக்கியவர்கள் போராடுவதும் ஒன்றா? 2 பேரும் எப்படி நீங்கள் சமமாக பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு அனுமதி மறுத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனுமதி மறுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்டேன். அவர்களிடத்திலே பதில் இல்லை, இரு தரப்பாருக்கும் இல்லை, அவ்வளவுதான். இந்த நிலையில் உடனடியாக உயர்நீதிமன்ற கிளை, மதுரையில் உள்ள கிளையில் நாம் வழக்கு தொடுத்து பாதிக்கப்பட்ட தரப்பிலே போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதிக்கவில்லை, எங்கள் தரப்பிலே நியாயம் கோருவதற்கு, நீதி கோருவதற்கு ஜனநாயகத்தில் இடமில்லையா, சட்டம் அதை அனுமதிக்காதா என்ற கேள்வியை நாம் எழுப்பிய நிலையில் காவல்துறைதான், நீதித்துறைதான், நீதிமன்றம்தான் காவல்துறைக்கு இந்த ஆணையை பிறப்பித்தது. உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுமதி வழங்க வேண்டும் போராட்டம் நடத்துவதற்கு. சில தோழர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறீர்கள், ஆனால் காவல்துறை உங்களுக்கு அனுமதி கூட தர மறுக்கிறதே என்று கேட்டார்கள். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் தான் காவல்துறை இப்படி நடந்து கொள்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளுக்கு காவல்துறை சலுகை செய்கிறது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது, அது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும். ஆதலால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம் என்று பொது கருத்தை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம் என்று நான் சொன்னேன். பல போராட்டங்களுக்கு இப்படி அனுமதி வாங்கித்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு, மக்களின் பிரச்சனைகளுக்காக சமரசமின்றி போராடுவது என்பது வேறு. வேங்கை வயல் பிரச்சனையில் கூட நாம் இதே புதுக்கோட்டையில் 2 நாட்களில் இதுபோல மிக பெரும் திரளை கூட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதுவும் டிசம்பர் 31ஆம் தேதி. 26ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்தது என்று கருதுகிறேன். 4-5 நாள் இடைவெளியில் 5000 பேரை திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். எல்லோரும் அடுத்த நாள் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தார்கள். விடிந்தால் புத்தாண்டு, இரவு நேரத்தில் புத்தாண்டு கொண்டாடுவார்கள். புத்தாண்டு கொண்டாடுகிற மனநிலையில் இருக்கிற போது போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் சில அற்பர்கள் வேங்கை வயலுக்கு திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நாம் உறுதிப்படுத்தினோம். வடகாடு சம்பவம் நடந்ததும் உடனடியாக நான் தோழர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்தேன். கேட்டறிந்த உடனே ஆர்ப்பாட்டத்தையும் நான் அறிவித்தேன்.
காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று தெரியும். அதனால் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அடுத்த நாளே மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையிலிருந்து உடனே மதுரைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன். அப்படி தொடுத்து வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம். சில கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது, தாக்கியவர்களையும் கைது செய்திருக்கிறார்களே, வேற என்ன வேண்டும்? காவல்துறை உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது சாதி அடிப்படையில் நிகழ்ந்த வன்கொடுமை அல்ல என்று சொல்லி இருக்கிறார்களே, பிறகு இதை நீங்கள் பெரிதாக்குகிறீர்கள்? இது அரசு தரப்பில் இருந்து அல்லது அதிகார வர்க்கத்திடமிருந்து எழுப்பப்படுகிற கேள்வி. காவல்துறை தரப்பில் ஒரு புலன் விசாரணை நடக்கிற போது அந்த வழக்கு தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடாது. அது மரபும் இல்லை, நியாயமும் இல்லை. இரு தரப்பிலே வன்முறைகள் நடக்கின்றன, அது தொடர்பான வழக்கு பதிவாகி இருக்கிறது, புலன் விசாரணை நடக்கிறது என்றால் அந்த புலன் விசாரணையில் என்ன முடிவுகள் வரப்போகின்றன என்பதை தெரிவதற்கு முன்பே உயர் போலீஸ் அதிகாரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அது தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்படித்தான் நடந்தது என்று சொல்லிவிட்டால் புலன் விசாரணை அதன் அடிப்படையில் தான் போகும். எஸ்பியே சொல்லிட்டார் இது சாதி மோதல் இல்லை என்று. பிறகு எப்படி புலன் விசாரணை அந்த கோணத்திலே நடக்கும்? நடக்காது. அதனுடைய பின்னணியை, உண்மையான பின்னணியை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது. காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ சமூக அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற போது வெளிப்படையாக கருத்து சொல்லக்கூடாது என்பதுதான் மரபு, அதுதான் சட்டப்படியான அணுகுமுறையும் கூட. கருத்து சொல்லக்கூடாது, அரசியல்வாதி மாதிரி அறிக்கை விடக்கூடாது. இப்படித்தான் நடந்தது என்று எப்படி முன்கூட்டியே புலன் விசாரணைக்கு முன்பே, விசாரணை செய்வதற்கு முன்பே வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ், தகவல்களை வைத்துக் கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியும்? அது இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அல்ல. அதனால்தான் அதுக்கு பேர் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுக்கு ஆங்கிலத்திலே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. பாதிக்கப்பட்டவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான், எவன் மேல புகார் சொன்னமோ அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான், அவனும் வந்து புகார் கொடுப்பான். அவன் புகார் கொடுக்கிறானோ இல்லையே காவல்துறையை கூப்பிட்டு வாங்கும், வா நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அப்பதான் நான் பேலன்ஸ் பண்ண முடியும். அவன் பேர்ல 10 பேர் மேல கேஸ் போட முடியும், அப்பதான் லா அண்ட் ஆர்டர் நான் மெயின்டைன் பண்ண முடியும். இது புதுக்கோட்டை போலீஸ் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற போலீசின் அணுகுமுறை இது. இவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க, வந்து நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயா, அவன் ஒரு ஸ்டோரியை சொல்லுவான். இந்த இரண்டையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ சொல்லுவதை அப்படியே பதிவு செய்வதற்கு பெயர் தான் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் சொன்னதை நாங்க அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டோம், அது உண்மையா இல்லையா, அதில் சொல்லப்பட்டபடி நடந்திருக்கிறதா, உண்மையிலேயே இவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்களா, உண்மையிலேயே இவர் யார் யார் மேலே குற்றம் சுமத்தி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் தானா, அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார்களா, வன்முறையில் ஈடுபட்டார்களா என்பதையெல்லாம் புலன் விசாரணையில் தான் தெரியும். அதற்கு அதிகாரி ஒருவர் இருக்கிறார், ஐஓன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். புலனாய்வு செய்வதற்கு எஸ்சி மக்கள் புகார் கொடுத்தால் புலனாய்வு செய்வதற்குரிய அதிகாரி யார் என்றால் டிஎஸ்பி ரேங்க்ல தான் பண்ணணும், இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணக்கூடாது. இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல பண்ணா அவர் ஏதாவது ஒரு காரணத்தால் பயஸ்டா இருப்பார், ஒரு சார்பா மாறிடுவார். டிஎஸ்பி லெவல்ல இருந்தா அவர் ஒரு அதிகாரிங்கிற காரணத்தினால கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அப்படி இருக்கிறது இல்ல, எஸ்பியே அப்படி இருக்கிறது இல்ல, அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளே அப்படி இருக்கிறது இல்ல. சட்டம் அப்படி நம்புகிறது. ஒரு டிஎஸ்பி ரேங்க்ல போடுங்க, அவர் அன்பயாஸ்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அன்பயாஸ்ட்னா இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம, சாதி அடிப்படையில் சிந்திக்காம, உண்மையிலேயே குற்றம் என்னவோ அந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை புலனாய்வு செய்வார்
உண்மையை கண்டுபிடிப்பார், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வார் என்கிற அடிப்படையில் ஐஓ டிஎஸ்பி ரேங்க்ல பண்ணணும். அது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வழங்கி இருக்கிற ஒரு அதிகாரம். ஆகவே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முழுமையான அத்தாரிட்டி உள்ளவர். எஸ்பிக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. எஸ்பி வெறும் சூப்பர்வைஸ் பண்றதுதான், கண்காணிக்கிற வேலை தான். அதால்தான் அவர் கண்காணிப்பாளர். சுருக்கமா சொன்னா கண்காணின்னு அர்த்தம். வேலை செய்யற இடங்களை கண்காணி இருப்பாங்கல்ல, இந்த கண்காணிப்பாளர் அப்படிங்கிறது சுருக்கம் தான் கண்காணி. அவருக்கு என்ன வேலைன்னா, ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்குதா, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா அதிகாரிகளும் ஆஜராகிறாங்களா, அன்னன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை போய் அட்ரஸ் பண்றாங்களா, வேற எங்கேயாவது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தா உடனே இவங்க டைரக்ஷன் கொடுத்து அங்க போய் பார், இங்க போய் பார், அவ்வளவுதான். இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி அவங்க கிடையாது. ஆனா எஸ்பி சொல்றார், வடகாடு பிரச்சனை சாதி அடிப்படையில் நடந்ததல்ல. இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்கள் குடித்துவிட்டு போதையிலே பெட்ரோல் பங்கில் தகராறு செய்து கொண்டார்கள். அதனால் ஒரு தரப்பை இன்னொரு தரப்பு அடித்தது, இரு தரப்பும் மோதிக்கொண்டார்கள். அதிலே தெருவுக்குள்ளே வந்த 4 பேரையும் பிடித்து வைத்துக் கொண்டார்கள், உள்ளே போட்டு கட்டி போட்டார்கள். இது உண்மை அல்ல. இப்ப நாங்க எந்த அடிப்படையில் சொல்றோம்? நாங்க பாதிக்கப்பட்டவர் தரப்பிலிருந்து கருத்தை கேட்கிறோம். பொதுவாக அவர்கள் தரப்பிலும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதை படிக்கிறோம். காவல்துறை சொல்லுவதையும் உள்வாங்கிக் கொள்கிறோம். ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் இந்த களத்தில் இது போன்ற நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறோம். உள்ளே புகுந்து அடித்தது உண்மையா இல்லையா? சம்பவம் நடந்தது. நூற்றுக்கணக்கானவர்கள் ஆதி திராவிடர் சமூகத்தின் தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியது உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? வீடு எரிந்தது உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? கார்கள் எரிந்தது உண்மையா இல்லையா? அதை மறுக்க முடியுமா? 2 சக்கர வண்டிகள் எரிக்கப்பட்டன, அது உண்மையா இல்லையா? அதை உண்மை இல்லை என்று மறுக்க முடியுமா? 13 பேர் காயமடைந்தார்கள், 6 பேர் பெண்கள் அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார்கள், உண்மையா இல்லையா? இல்லை என்று மறுக்க முடியுமா? இவ்வளவும் நடந்திருக்கிறது. இதுபோல இன்னொரு சமூகத்தின் தெருவுக்குள்ளே இவர்கள் புகுந்தார்கள் என்ற சான்று உண்டா? உள்ளே புகுந்து தாக்கினார்கள், காயம்பட்டார்கள், வண்டிகள் எரிக்கப்பட்டன, குடிசைகள் எரிக்கப்பட்டன, சொத்துக்கள் சூறையாடப்பட்டன, சான்றுகள் உண்டா? சொல்ல முடியுமா? ஆக ஒரு தரப்பிலே வன்முறை நடந்திருக்கிறது, தாக்குதல் நடந்திருக்கிறது, பாதிப்பு நடந்திருக்கிறது. காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை எப்போதும் விக்டிம் சைடு தான் இருக்கணும். அதுதான் சட்டம் சொல்லுகிறது. விக்டிம்னா பாதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். விக்டிம்னு ஆங்கிலத்தில் சொல்றது பாதிக்கப்பட்டவர்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், உடனடியாக பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். ஆனால் என்ன சாபக்கேடோ தெரியவில்லை, இந்தியா முழுவதும் காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் எப்போதுமே தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். புகார் கொடுத்தால் வழக்கு பதிவு செய்வதில்லை, வழக்கு பதிவு செய்தாலும் அவர்கள் விரும்புகிறபடிதான் வழக்கு பதிவு செய்கிறார்கள். நாம எஃப்ஐஆர்ல கொடுக்கிற மாதிரி பதிவு பண்றதில்லை. எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்டவர்கள் தருவது போல எழுதுவதில்லை. நீ இப்படிலாம் எழுதாத, நான் எஃப்ஐஆர் போட முடியாது, நான் சொல்ற மாதிரி எழுது. கொடுங்காயம் அடைந்தால் அதற்கு தனி செக்ஷன், தீ வைத்தால் அதற்கு தனி செக்ஷன், சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தினால் அதற்கு தனி செக்ஷன், சொத்துக்களை சூறையாடினால் அதற்கு தனி பிரிவு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வெவ்வேறு செக்ஷன்ஸ் இருக்கிறது. அதுவும் பெண்களை ஹராஸ் தொந்தரவு செய்தால், வன்முறை செய்தால், அவர்களை அவமானப்படுத்தினால் விமென் ஹராஸ்மெண்ட் கேஸ் வேற போடணும். அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தனி செக்ஷன் இருக்கிறது. ஆனால் இங்க என்ன வழக்கு போட்டிருக்கிறாங்க? எப்பவுமே இந்த 3-1-10 அவங்க போலீஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு அல்லது த்ரூ அவுட் இந்தியா, நீ எஸ்சி ஆக்ட் போட்டியான்னு கேட்டா உடனே 3-1-10, 3 செக்ஷன், 1 கிளாஸ், 10 சப் கிளாஸ். 3வது பிரிவில் 1வது பிரிவு, அடுத்து 10வது உபப்பிரிவு. அது என்ன சொல்லுதுன்னா, இப்ப மாறி போச்சு, பிஎன்எஸ்ல எஸ்சி எஸ்டில இப்ப மாறி இருக்கு. இப்ப சட்டத்தில் சில செக்ஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. எஸ்சி எஸ்டி ஆக்ட் மாறலையே.
அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இப்ப 2015ல வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 31R 31S இப்ப வந்து 3110 இருந்தது, இப்ப 31R அப்படின்னு மாறி இருக்கு. ஆர் வந்து ABCDEFGH அதுல வர்ற ஆர் இல்ல ஆர். அந்த செக்ஷனை மட்டும்தான் காவல்துறை போடுறாங்க. பெண்களை இழிவா பேசுறது தனி செக்ஷன் இருக்கு, போடுறது இல்ல. காயப்படுத்தினா கூட சின்ன காயம் பெரிய காயம் இருக்கு, கொடுங்காயம் இருக்கு, கொடுங்காயத்துக்கு தனி பிரிவு இருக்கு. கொடுங்காயம் செக்ஷன் போட்டாதான் அதுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பு என்னென்ன பாதிப்புன்னு கணக்கு பண்ணி மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும் சட்டம் சொல்லுது. ஆனா இவங்க போடுறது வந்து வெறும் சாதியை சொல்லி இழிவா பேசினா அவ்வளவுதான், வேற எந்த வழக்கும் பதிவாகிறது. இது நான் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது பொதுவா காவல்துறைக்கு இருக்கிற ஒரு அணுகுமுறை. இதுக்கு முன்ன ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனே இருந்தது. எப்படி ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா வாய்மொழி உத்தரவு. என்ன வாய்மொழி உத்தரவு இருந்ததுன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் SC/ST கேஸ் கொடுத்தாங்கன்னா உடனே கேஸை போட்டுறாதீங்க, முடிஞ்சா சமரசம் பண்ணி வைங்க, சமாதானப்படுத்தி அனுப்புங்க, கேஸை போட்டுறாதீங்க. இது எல்லா காவல் நிலையத்திற்கும் எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லா அரசு நடக்கிற போதும் காவல்துறைக்கு பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு வழிகாட்டுதல். அது கலவரமா மாறிடும், பெரிய பிரச்சனையா மாறிடும், லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையா மாறிடும். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, SC எல்லா ஊர்லயும் சிறுபான்மையா இருக்கிறாங்க, SC அல்லாதவர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இப்ப வடகாடுல தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது ஆதிதிராவிடர்கள் ஒரு 200 பேர், 200 குடும்பம் தான், 150 அல்லது 200 குடும்பம். பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் 2000 குடும்பம், வாக்காளர்கள் மட்டுமே 6000 வாக்காளர்கள். ஆதிதிராவிடர்கள் வெறும் 200 வாக்காளர்கள் அல்லது 300-400 வாக்காளர்கள். ஒரு வீட்டுக்கு 2 ஓட்டுனா கூட 400 வாக்காளர்கள். இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, எப்பவுமே பெரும்பான்மை பக்கம் தான் இருப்பாங்க. அவங்க திடீர்னு திரண்டு வந்துட்டா என்ன பண்றது? அவங்க சாலை மறியல் பண்ணாங்கன்னா SC தரப்புலையும் கைது பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சுவாங்க. இவன் போய் புரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. தாக்குதல் நடத்துகிற ஏரியாவுக்கு போய் நின்று அவனை வெளியே போவான் தடுக்க மாட்டாங்க. அவன் ஃப்ரீயா சுத்துவான். SC தெருவை சுத்தி போலீஸ் வந்து நின்றுவாங்க. இவன் வெளியே போயிடக்கூடாது, இவன் திரண்டக்கூடாது. இவனுக்கு மாறலா ஒரு எப்போதுமே ஒரு அச்சுறுத்தல். போலீஸ் வந்து நின்னா, ஐயோ போலீஸ் பிடிச்சிருவாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, கையில ஆயுதங்கள் எடுக்கக்கூடாது. தாக்குனவன் திரும்ப திரும்ப தெருவுக்கு வருவான், கடத்தெருவில் திரிவான், போலீஸோட உறவாடுவான், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே திரிவான். இவன் தான் அடிச்சா, இவன் தான் தாக்குனா, இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவில் தெரியும். ஆனா அவன் மேல கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ். அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அது வடகாட்டில் நடந்திருக்குமே, இப்பவும் நடக்குமே. அவன் சுத்திக்கிட்டு திரிவானே, அடிச்சவன் கைது பண்ண மாட்டாங்களே. இதுதான் போலீஸ் மைண்ட் செட், இதுதான் பியூரோக்ராட்ஸ் மைண்ட் செட். வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்களின், தலித் மக்களின் சார்பிலே நின்று, ஐயோ பாவம் இவர்கள் அப்பாவிகள், இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறார்களே, இது அநீதி ஆயிற்றே, இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும், இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், நாம் படித்திருக்கிறோம், அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம், அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கு கூட, ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட, அவன் வட இந்தியாவிலிருந்து வந்தாலும் அதுதான், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுதான். என்கிட்ட போலீஸ் உயர் அதிகாரி என்ன சொன்னாங்க தெரியுமா? நைட்டு 12:30 மணிக்கு நான் பேசுறேன், மிக உயர்ந்த போலீஸ் அதிகாரி. அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்க சொல்ற மாதிரி இல்லை சார், அந்த வீடு கிடையாது சார், அந்த வீட்டில் யாருமே குடியில்லை, அது ஒரு கொட்டா சார். கொட்டகையா இருந்தா கூட அவங்களுடைய உடைமை தானே, அதுல 4 கால் இருக்கு, மேல கூரை இருக்கு, கழி காம்புகள் இருக்கு, அதெல்லாம் எரிச்சா பரவாயில்லையா சார்? அது வீடு இல்லை சார், அது ஒரு கொட்டகை சார். இப்போ அந்த வீட்டுக்கார அம்மாவே பார்த்தேன், இந்த வர முடியும் சார், நான் தான் சார் அங்கே குடியிருந்தேன். என்ன வச்சிருந்தீங்க? என் துணிமணிலாம் வச்சிருந்தேன், எரிஞ்சு போச்சு. பண்ட பாத்திரம் வச்சிருந்தேன், எரிஞ்சு போச்சு. அப்ப அவங்க பொய் சொல்றாங்களா? அவங்க என்கிட்ட பொய் சொல்லி என்ன லாபம் அடைய போறாங்க? ஏன் இப்ப காவல்துறை உயர் போலீஸ் அதிகாரி சொல்றாங்கன்னா, லோக்கல்ல இருக்கிற போலீஸ் அதிகாரி சொல்றதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதை விட முக்கியமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரடியா தகவல் சொல்ற ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் உண்டு.
எஸ்பிக்கு தனியா ஒரு உளவுத்துறை அதிகாரி உண்டு. நேரடியா சொல்ற அதிகாரிகள் பெரும்பாலும் எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல எது பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்தவங்க தான் போடுவாங்க. அந்த ஊர்ல எந்த சாதி பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்த ஒருத்தர் தான் அங்க அதிகாரியா இருப்பார். அவர் ஒரு காலத்திலும் உண்மையை பேச மாட்டார். ஸ்பெஷல் பிரான்ச் நினைக்கிறேன். நேரடியா எஸ்பிசிஐடி நேரடியா வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் கொடுக்குறவங்க ஐஜி ஆபீஸ்க்கு, அவங்க எஸ்பிக்கு தர மாட்டாங்க. எஸ்பி தனியா தன் கட்டுப்பாட்டில் ஒரு உளவுத்துறை வச்சிருப்பாரு. அவரு கூட உண்மையை சொன்னாலும் சொல்லுவாரு. இவங்க இந்த தரப்புல இருக்கிறவங்க நேரடியா தகவல் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவங்க தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்படிதான் போடுவோம். இந்த ஊர்ல இந்த சாதி பெரும்பான்மையா இருந்தா அந்த எஸ்பிசிஐடி அந்த சாதியை சார்ந்தவராக தான் இருப்பார். நீங்க கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணிடலாம். அங்க எஸ்பிசிஐடியா ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஆன்டி தலித்தா தான் இருப்பார், தலித்துகளுக்கு விரோதியா தான் இருப்பார். அப்படிதான் அவர் தகவல் கொடுப்பார். அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, சார் அது வெறும் கொட்டா சார், அதுல ஒண்ணும் இல்லை சார், சும்மா அது ஏதோ தூக்கி போட்டாங்க எரிஞ்சு போச்சு. அப்ப எரிஞ்சு போன கார் வந்து வெறும் பொம்மை காரா? எரிஞ்சு போன 2 சக்கர வண்டி பிளாஸ்டிக்ல செஞ்ச 2 சக்கர வண்டியா? அது எப்படி எரிந்தது? இப்ப 12 பேர் வந்து மருத்துவமனை படுத்தாங்களா, அவங்களாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல செய்யப்பட்டவங்களா, ஏஐ மூலமா செய்யப்பட்டவர்களா? அவங்க உண்மையான மனிதர்கள் இல்லையா? பாதிப்பு நடந்திருக்கிறது. காவல்துறை தவறாக மேலதிகாரிகளுக்கு தகவல் தருகிறார்கள். உள்ளூர் காவல்துறையை சார்ந்தவர்கள், உளவுத்துறையை சார்ந்தவர்கள் தகவல் தருகிறார்கள். இப்ப கூட கூட்டத்தை பத்தி என்ன ரிப்போர்ட், எவ்வளவு பேர் வந்தாங்க? ஒரு 200 பேர் இருக்கு சார். அங்க ரிப்போர்ட் வந்து இங்க எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 200 பேர் வந்திருக்காங்க. மற்ற கோரிக்கைகள்லாம் விட மாட்டாங்க. போலீஸ் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாரு, அதிகாரிகளை விமர்சனம் பண்ணி பேசினாரு, அப்படி நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் போகும். எதிர்மறையான ரிப்போர்ட் அறிக்கை தான் அங்க போகும். ஆகவே வன்முறை நடந்தது உண்மை, பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் என்கிற போது பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கிற அணுகுமுறை என்ன அணுகுமுறை? இவர்கள் எங்கே போய் அடித்தார்கள்? பெட்ரோல் பங்கில் நடந்தது என்பது உண்மை அல்ல. இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கோரிக்கை முதலில் சொல்லிவிடுகிறேன். அங்கே அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயில் ஒரு கோயில் இருக்கு. அது ஆதிதிராவிடர் சமூகத்திற்குரிய கோயில். காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அந்த மக்கள் அந்த கோயிலை வணங்கி வருகிறார்கள், திருவிழா எடுத்து வருகிறார்கள். அதை ஒட்டி காலி மைதானத்தில் அவ்வப்போது பொங்கல் வைப்பது உண்டு. மொத்தத்தில் 1 ஏக்கர் அளவுக்கு அந்த பொது இடம். அது ஆதிதிராவிடர் சமூகத்தின் நீண்ட காலமான பயன்பாட்டில் இருக்கிற பொது இடம். அது அரசுக்கு சொந்தமானதுதான். ஆனால் ஆதிதிராவிட மக்களின் புழக்கத்தில் இருக்கிற இடம், அது பட்டா இடம் இல்லை. எல்லா ஊர்லயும் கோயில் அப்படிதான் இருக்கு. அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் இல்லை. ஆதிதிராவிடர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு என்று கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த 200 குடும்பத்திலும் 5 கரை வகையரா இருக்கிறாங்க. அதுல 3 கரையை சார்ந்தவர்கள், அதான் 3 வகையராவை சார்ந்தவர்கள் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலை கும்பிடுறாங்க குலதெய்வமா. மற்ற 2 கரையை சார்ந்தவர்கள் தனித்தனியா, ஒருத்தர் நொண்டி ஐயனார், இன்னொன்னு ஏதோ ஒரு சாமி, 2 சாமி கும்பிடுறாங்க. அது ஒரு 15 குடும்பம், இன்னொன்னு ஒரு 25 குடும்பம் 20 குடும்பம். இந்த 3 கரை இல்லாம ஆனா ஒரே சமூகமா அங்க இருக்கிறாங்க. இது எல்லா ஊர்லயும் எல்லா சமூகங்களையும் இந்த மாதிரி வகையரா உண்டு. குலதெய்வங்கள் மாறுபடும். இப்ப எங்க ஊர்ல கூட 2 குலதெய்வம் இருக்கு. ஒன்னு வீரனார், இன்னொன்னு மாயவன். இப்ப நான் இருக்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு 7-8 கொத்து சேர்ந்தவெல்லாம் மாயவனை சாமியா கும்பிடுறாங்க. இன்னொரு 7-8 வகையராவை சார்ந்தவர்கள் வீரனார சாமியா கும்பிடுறாங்க. இது ஊர்ல இருக்கக்கூடிய 2 வகையான குலதெய்வம். அந்த மாதிரி வடகாடு கிராமத்தில் 5 கரையை சார்ந்தவர்கள், 3 கரையை சார்ந்தவர்கள் ஒரு சாமியை கும்பிடுறாங்க, அடைக்கலம் காத்த ஐயனார். அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் சாமியை கும்பிடுகிறவர்கள் பெரும்பான்மை, 100 குடும்பங்களுக்கு மேல. மற்ற 2 வகை கரையை சார்ந்தவர்கள் மொத்தத்திலே 30 குடும்பம் அல்லது 35 குடும்பம், அவ்வளவுதான். இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் இருக்கிற இடம் சற்றொப்ப 1 ஏக்கர், 3/4 ஏக்கர்ங்கிறாங்க, 1 ஏக்கர்ங்கிறாங்க. கோயிலுக்கு முன்னால திண்டு மாதிரி கல்லு கட்டி அதுல
உபசாமிகள், இந்த துணை தெய்வங்கள் எல்லாம் சிலை வைக்கிறது, அருவாள் வைக்கிறது, கொடுவாள் வைக்கிறது, அம்பு வைக்கிறது, கத்தி வைக்கிறது, இந்த மாதிரி கட்டுறாங்க. காலம் காலமாக இந்த கோயில் வெறுமன இருந்து பாழடைந்த நிலையில் இப்ப புதிதா அதை இடித்து நல்ல பெருசா அகலமா கட்டலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. அங்க இருந்தா பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையை புலனாய்விலே காவல்துறை அறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? வடகாடு கிராமத்தில் பிரச்சனை முதலில் 2009 இருந்தே தொடங்குகிறது. அப்போதே அவர்கள் சாமி கும்பிடுகிற போது பிரச்சனைகள் செய்திருக்கிறார்கள். 2015 கோவிலை இடித்து பெரிதாக கட்டுகிறார்கள். அப்படி கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு. அவ்வப்போது அம்பேத்கர் படம் போட்ட பதாகைகளை வைக்கிறார்கள் கடைவீதியில. அந்த பதாகையை கிழிக்கிறார்கள். புகார் கொடுத்தால் நடவடிக்கை இல்லை. அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ் கொடுத்தா போயா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னொரு சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த பொது இடத்துல நாங்க வாலிபால் விளையாடுறோம், எங்களுக்கு இந்த இடத்தை கொடுங்க. அவங்க 2000 குடும்பம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல இடங்கள்ல பொது இடம் கிடக்குது, விளையாடுறதுக்கு இடம் கிடக்குது, சந்தைப்பேட்டையில இடம் கிடக்குது, அங்கெல்லாம் போய் விளையாடலாம். சரி, இது பக்கத்திலே இருக்கு கேட்கறாங்க. இவங்க பெரும்பாலும் இலகிய மனம் உள்ளவர்கள், பெருந்தன்மை உள்ளவர்கள். நம்ம ஊர் பசங்க கேட்கறாங்க, சரி விளையாண்டுக்குங்க, அது பொது இடம் தானே, விளையாண்டுக்குங்க. அப்படி விளையாடி கொண்டிருந்தவர்கள் கோவிலை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், விரிவுபடுத்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். நாங்க கோயிலை கட்ட போறோம், இன்னும் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், இனிமேல் நீங்கள் இங்கே வாலிபால் விளையாட வேண்டாம் என்று சொன்னதுதான் பிரச்சனை. திருமாவளவன் படம் போட்ட பதாகை வைத்தால் கிழித்தெறிவது, அம்பேத்கர் படம் போட்ட பதாகை வைத்தால் கிழித்தெறிவது. ஏன் அந்த 2 காரை அடித்து உடைத்திருக்கிறார்கள் என்றால், தீ வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு வண்டியிலே திருமாவளவன் படம் இருந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளின் கொடி போடப்பட்டிருக்கிறது. அண்மையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இனிமேல் அரசு ஆவணங்களில் அல்லது புழக்கத்தில் காலனி என்கிற சொல்லை கையாளக்கூடாது. வடகாடு என்பது கிராமத்தின் பெயர். ஆனா எஸ்சி மக்கள் இருக்கிற பகுதியை மட்டும் எஃப்ஐஆர்ல போட்டாலும் வேற எந்த ரெக்கார்ட்ல போட்டாலும் வடகாடு காலனி, ஊர் ஒண்ணு தானே, வடகாடுன்னு போட்டா போதும் இல்லை, ஏன் 2ஆ பிரிச்சு காட்டணும்? அதுக்கு என்ன தேவை வந்ததுன்னு தெரியல. அவனும் வடகாடு, இவனும் வடகாடு. வடகாடுன்னு சொன்னா போதும், அதை 2ஆ பிரிச்சு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்படி அடையாளப்படுத்தினா அதுக்கு வார்டு நம்பரை சொல்லுங்க. இது 4வது வார்டு, அது 5வது வார்டுன்னு சொல்லுங்க. ஊராட்சியில வார்டு இருக்கா இல்லையா? பேரூராட்சியில வார்டு இருக்கா இல்லையா? எப்படியா இருந்தாலும் எழுதும்போது பிரிச்சுதான் எழுதணும். அது புத்திலே ஊறி போச்சு, ரத்தத்திலே ஊறி போச்சு. வடகாடு காலனி. இப்ப முதலமைச்சர் இனிமே அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பையங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்க, அரசியல் புரிதல் உள்ள பசங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு வியாபாரத்தை போட்டு வச்சுட்டாங்க. அதை பெட்ரோல் ஊத்தி கொடுக்குறாங்க. இது சாதி மோதல் இல்லையா? முதலமைச்சர் படமும் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேனர், திருமாவளவன் படம் மட்டும் இல்ல, அதுல அம்பேத்கர் படம் மட்டும் இல்ல, முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் படமும் அதுல இருக்கு. அவருக்கு தான் நன்றி சொல்லப்படுகிற பதாகை அது. அந்த பதாகையை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். அதுவும் பெட்ரோல் கொண்டு அதை ஊற்றி கொளுத்தி இருக்கிறார்கள் என்றால் இது சாதி அடிப்படையிலானதா இல்லையா? முத்துமாரியம்மன் தேரோட்டத்தில் நாம் பங்கேற்பதில்லை என்று அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலை, அந்த சாமியை வழிபடக்கூடிய ஒரு பிரிவினர், 3 வகையாக்களை சார்ந்த ஒரு பிரிவினர் முன்கூட்டியே முடிவு செய்து இப்படிதான் பிரச்சனை இருக்கு, நாம தேரோட்டத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அவங்க போகல, தேரோட்டத்துக்கு அவங்க போகல. ஏன் வம்பு? இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் சென்ஸ் பாருங்க. அவங்க கூடி முடிவு பண்ணி வேணாம், ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டாம். அப்ப ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது இல்ல,
இப்படி போலீஸ் அங்க இல்லைன்றாங்க, சாதி அடிப்படையில் இது நிகழங்கிறாங்க. அந்த சாதாரண மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறது. ஏற்கனவே இந்த கோயில் தொடர்பான வழக்கு 2005 வழக்கு போட்டிருக்காங்க. ஏன் வழக்கு போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அது பொது இடம் தானே சொல்லி அந்த இடத்துல காவல் நிலையம் கட்டுறதுக்கு வராங்க. நல்ல மெயின் ரோடு, அந்த பிரதான சாலை ஓரத்தில் அது இடம் இருக்கு. அது எஸ்சி இடமா இருந்தா அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது. கோவில்பட்டியர்கள் அந்த ஊர் என்ன ஊர் பிரச்சனை? குறிஞ்சாங்குளம். குறிஞ்சாங்குளத்தில் கூட அது ரோட்டோரத்திலே அந்த மக்களுடைய புழக்கம் இருக்கு, கோயில் இருக்கு. அதுதான் பிரச்சனை. மெயின் ரோட்ல இவங்க இருக்கிறதா, உள்ள இருந்தா பிரச்சனை கிடையாது. எஸ்சி தெருன்னா அது உள்ள இருக்கணும், இன்டீரியரா இருக்கணும். பொதுமக்கள் நடமாடுற இடத்துல அது இருக்கக்கூடாது. இவங்க இடம் வாங்கி போட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல இந்த மக்கள் குடியிருக்க கூடாது, அதுக்கு லேண்ட் வேல்யூ இருக்காதும்பாங்க. உடனே அந்த மக்களை காலி பண்ணாதான் அந்த லேண்டுக்கு வேல்யூ வரும். மெட்ராஸ்ல நிறைய இடங்கள் அப்படிதான் அப்புறப்படுத்தினாங்க. சிங்கார சென்னைங்கிற பேர்ல எஸ்சி மக்களை தான் தூக்கிட்டு வந்து ஒக்கேன் துறைப்பாக்கம் போட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? சென்னையை அழகுபடுத்துறதுனாக்கா இப்ப எஸ்சி மக்கள் இருந்தா அது அழகா இல்லைங்கிறது அர்த்தம். அதுதானே அர்த்தம். அதை விட முக்கியமா லேண்ட் வேல்யூ, அந்த நிலத்தினுடைய மதிப்பீடு வந்து எஸ்சி மக்கள் குடியிருந்தா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, விலை போகாது, விலை குறைச்சலா இருக்கும். ரொம்ப மெயினான இடத்துல இருந்தா இவ்வளவு மெயினான இடத்துல இவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆத்திரம். இப்ப அந்த இடத்துல காவல்துறை காவல் நிலையம் கட்டுவதற்கு வருகிறது. பொது இடம் கட்ட வராங்கன்னு பொதுவா சொல்லலாம். மேலோட்டமா பார்த்தா, லாஜிக் படி பார்த்தா கரெக்ட். இது ஒன்றும் உங்க பட்டா இடம் இல்லையே, இது வந்து கவர்மெண்ட் லேண்டு தானே, இந்த இடத்துல அரசாங்கம் கட்டிடம் கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அரசாங்க இடம் கட்டித்தான் தீருவோம் அப்படின்னு அதிகாரிகள் பேசுவாங்க. இப்ப கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அப்படிதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்த இடம் 137 பேருக்கு பிரிதிவி மங்கலம்னு. அதுக்கு பக்கத்துல கலெக்டர் ஆபீஸ் இருக்கிறதுனால அந்த லேண்ட் வேல்யூ கூடி போயிடுச்சு. உடனே அதை காலி பண்ணணும், அங்க நாங்க குவார்டர்ஸ் கட்டணும். ஏன் காலி பண்ணோம்? உங்களுக்கு இடம் கொடுத்து 25 வருஷம் ஆகி யாரும் அங்க வீடு கட்டல, அது சமம் இல்லாத பகுதி, கண்ணாபின்னான்னு கிடந்துச்சு, கரடு முரடா கிடந்துச்சு. அதை பிரிச்சு கொடுத்தாங்க பட்டா. அதை போய் சமப்படுத்துறதுக்கு எங்கள்கிட்ட சக்தி கிடையாது, அளந்து விடவும் இல்லை. இன்னைக்கு லேண்ட் அப்ரிசியேஷன் ஆயிருச்சு, வேல்யூ கூடி போயிருச்சு. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட எல்லாருக்கும் கண்ணை உறுத்துது. இவ்வளவு மெயின் இடத்துல கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல எஸ்சி குடியிருப்பு இருக்கிறதா, பட்டாலாம் கேன்சர். அதுதான் இங்கே அதே உளவியல் தான். இந்த இடத்துல இவங்க 1 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்தை பயன்படுத்துறாங்களே, இந்த இடத்துல ஒரு காவல் நிலையத்தை கட்டலாம். இப்ப ஆதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் போய் வழக்கு போடுறாங்க. சில நேரங்களில் நீதிமன்றம் நமக்கு உயிர் கொடுக்குது. அப்பப்போ உயிர் கரட்டிட்டு போற நேரத்தில் வாயில பால் ஊத்துற மாதிரி, தண்ணி ஊத்துற மாதிரி நீதித்துறை சில நேரங்களில் நல்ல தீர்ப்புகள் எல்லாம் தந்துருவாங்க, தெரியாமலே தந்துருவாங்க. அது ஒரு சில நீதிபதிகள் நியாயவான்கள் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமா தீர்ப்பு தரவங்களும் இருக்காங்க. அப்பப்ப ஏதாவது நல்ல தீர்ப்பும் தந்துருவாங்க. இப்ப இந்த 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு அங்கீகாரம் இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வடகாடு ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த மக்கள் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த இடத்தில் காவல் நிலையத்தை கட்டக்கூடாது என்று தீர்ப்பளித்து விட்டது. ஆதிதிராவிட மக்களுக்கு ஃபேவரா வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? அவங்க மறுபடியும் இந்த இடம் நாங்க வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கிற எங்களுக்கு சொந்தமானது, நாங்க இத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு தான் அதை பிரிச்சு கொடுக்கணும். உடனே நீயும் கேஸ் போட்டு பெண்டிங்லேயே வச்சிருக்கிறாங்க. அந்த கேஸ் நடத்தவே இல்லை. வாய்தா போட்டு தள்ளிக்கிட்டே போறாங்க. இப்ப காவல்துறை, நீயும் விளையாடாத, நீயும் அங்க போகாத, சாமி கும்பிடாத. இது என்ன நீதி? எந்த உலகத்து நீதி இது? தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை இன்னொருவன் வந்து வேண்டுமென்றே வீம்புக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கிறான். நீ செய்வது தவறு, உனக்கென்று வேறு இடம் இருக்கிறது, நான் வேறு இடம் பார்த்து தருகிறேன், அல்லது வாங்கி தருகிறேன், அல்லது ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அவங்களுக்கு நீ விளையாட இடம் கொடுக்க வேண்டாம் நாம சொல்லல, விளையாட இடம் கொடுங்க. இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த இடம் பொங்கல் வைத்து விழா கொண்டாடிய இடம். அந்த இடத்திலே அவர்கள் வந்து பிரச்சனை செய்கிறார்கள் என்றால் அதை தடுக்க வேண்டிய ஆட்சி நிர்வாகம் தடுக்காமல், அந்த வழக்கில் இன்டர்வியூன் பண்ணாம, அவங்க போய் பெட்டிஷன் போடல, அவங்க பார்ட்டியாவும் இல்லை. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது 2 சமூகத்துக்கு இடையில மோதல் வரும்.
என்ற சூழல் வருகிற போது அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ அதை தலையிட்டு அந்த பிரச்சனைக்குரிய விவாதத்தில் விசாரணையில் பங்கேற்க வேண்டும். அரசு தரப்பிலே கருத்து சொல்ல வேண்டும். ஒரு பெட்டிஷன் போடணும். போடல. இதுவரையில் அதில் அவங்க தலையிடலை. 10-15 வருஷமா அந்த பெண்டிங், அந்த வழக்கு அப்படியே பெண்டிங்ல இருக்கு. இந்த மக்கள் அதை பயன்படுத்த முடியல. கோயிலை கட்டி முடிக்கல, கும்பாபிஷேகம் கொண்டாட முடியல, சாமி கும்பிட முடியல. அந்த வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டி ஆதி திராவிட மக்களையும் அந்த கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த காலி மைதானத்தில் திருவிழா கொண்டாடக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை கோயில போய் சுத்தம் செய்யலான்னு போனா அவங்க வந்து கலவரம் பண்றாங்க, சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சாலை மறியலில் ஈடுபடும் போது 2 பேரையும் கைது பண்ணி ஸ்டேஷன்ல மண்டபத்தில் வச்சு 2 பேரையும் வெளியே வர்றாங்க. இவன் பாட்டு இவன் சும்மா இருக்கிறான், இவனையும் சேர்த்து கைது பண்றாங்க. திண்டு கட்டி அங்கே சில உப தெய்வங்களை வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். இப்ப இது ஒரு சமூக பதற்றம் உருவாகிறதா இல்லையா? உடனடியாக அரசு தலையிட்டு திறப்பையும் பேசி அவர்களிடையே ஒரு சுமூகமான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனா பேச்சுவார்த்தைங்கிற பெயர்ல இப்ப கூட அண்மையில் நடந்திருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தையில மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சும்மா இருங்க, அங்க கோயிலுக்கிட்ட போகக்கூடாது, இனிமே அவங்க வழக்கில் போய் தலையீடு செய்து அதன் பிறகுதான் முடிவு சொல்லுவாங்க. அதான் ப்ரொசீஜர், ரைட். ஆனா இந்நேரம் அதெல்லாம் தலையீடு செய்திருக்க வேண்டுமா இல்லையா? இந்த கலவரம் நடப்பதற்கு முன்பே தலையிட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் எந்த சேரி கொளுத்தப்பட்டாலும் அங்க எஸ்பி போக மாட்டார், உடனே கலெக்டர் போக மாட்டார். காலனி தானே கொடுத்துனாங்க, சரி ரைட் பார்த்துக்கலாம். லோக்கல்ல போலீஸ்ட கூப்பிட்டு 2 தரப்புலையும் அரெஸ்ட் பண்ணுது, இமீடியட்டா செக்யூர் பண்ணு. மேல இருந்து போலீஸ் வருது, அவங்க தரப்புல வந்து லிமிட்டா பாத்துக்கோ. 50 பேர் மேல புகார் கொடுக்குறாங்க, ஒரு 5-6 பேரை கைது பண்ணு, இந்த பக்கத்துல ஒரு 5-6 பேரை கைது பண்ணு, பேலன்ஸ் பண்ணு. இதுதான் டைரக்ஷன். உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தர் போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறார், சண்முகன் ஒருத்தர். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி யாரோ ஒரு நல்ல மனுஷன், ஏன் இது வரலாம் கலெக்டர் அங்க போல, ஏன் எஸ்பி அங்க போல, போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்பின பிறகு அம்மா போயிருக்கிறாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். அது நீதிமன்றம் கேள்வி எழுப்பின பிறகு. நீங்க கடந்த கால வரலாறு எதை வேணாலும் எடுத்து பாருங்க. எத்தனை சேரிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை சேரிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. மதுரையெல்லாம் நான் உடனே அந்த இடத்துக்கு போய் நிற்பேன். காவல்துறை அதிகாரி நம்மளை வந்து தடுப்பாங்க, போகக்கூடாது, நாங்கள் பார்த்துக்கிறோம், லா அண்ட் ஆர்டர் வந்துடும், பிரச்சனை வந்துடும், உங்களை வெட்டிடுவாங்க. என்னை போய் மேலவளவு முருகேசன் உடலுக்கு மலர் விளைய வைக்க விடாமல் தடுத்தாங்க மேலூரில். சரி, நான் நிற்கிற இடத்திலே மலர் விளைய வச்சுட்டு போறேன், இந்த இடத்துலையும் மேலவளவு முருகேசன் காலடிப்பட்ட மண் இருக்கு, இந்த மண்ணிலே நாம அவனுக்கு வீர வணக்கம் செலுத்துறேன்னு மேலூர் கடை வீதியிலேயே காவல் நிலையத்தின் முன்னாலேயே 7 பேருக்கு மலர் விளைய வச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு டிஐஜி கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து, சார் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் சொல்றாங்க, ஒரு நல்ல மனுஷன், இன்னைக்கு கொஞ்சம் போயிருங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு, அதுதான் போலீஸுடைய கடமை. பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அழுது தீர்த்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகும். அவங்களுக்கு யார் நாதி, யார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவா? சொல்றது யார்? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எந்த கட்சி இருக்கிறது? அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற போது அவன் கண்ணீரை துடைப்பதற்கு எந்த கைகள் நீளும், எந்த கை நீண்டு இருக்கிறது? அப்ப இவர் வந்து ஒரு இயக்கம் நடத்துறாரு, இவர் வராரு, சரி இவரை அழைச்சிட்டு போகும், நீங்க உட்காருங்க சார், முன்னால பின்னால பாதுகாப்பு போட்டு வாங்க, மேல வர அந்த பாடியில மலர் வளைய வைங்க, அஞ்சலி செலுத்துங்க, வாங்க மறுபடியும் உங்களை கொண்டாந்து மதுரையில் விடுறேன் அப்படின்னு விட்டுருக்கு. ஆனா செய்யுங்க, எக்கச்சக்கமா போலீஸ் நிற்குது, திரும்பி போன்னு என்ன வந்து மறிக்கிறாங்க. அப்படியே செவர் வச்ச மாதிரி ஆயுதம் தாங்கிய போலீஸ், இந்த ஆயுதப்படை போலீஸ், ஆம்டு போலீஸ் 3-4 வரிசை நிற்கிறாங்க, என்ன மறிச்சு நிற்கிறாங்க, நான் உள்ள போயிடக்கூடாது. 7 பேரை வெட்டி சாய்ச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட ஆட்சித்தலைவர் உடனே அந்த இடத்துக்கு போகல. இதுதான் வடகாட்டில் நடந்திருக்கிறது. ஆக நம்முடைய கோரிக்கை வடகாட்டு பிரச்சனையில்
அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மரபுப்படி அனுமதி வழங்க வேண்டும். அது அவர்களுக்கே உரிய கோயில். நாளைக்கு அதை திறந்து விட வேண்டும். அவர்களின் நீண்டகால புழக்கத்தில் இருக்கிற பகுதியிலே வாலிபால் விளையாடுவோம் என்று ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். அங்கு வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும். மீறி வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன அவங்கள்ட்ட மட்டும் போய் கெஞ்சிறீங்க, இங்க வந்து மிரட்டுறீங்க? இது என்ன அப்ரோச்? எஸ்சி மக்கள்னா மிரட்டுறது, அவங்கள்ட்ட போனா ரெக்வஸ்ட் பண்றது. இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம், கொஞ்சம் கலைஞ்சு போங்க. எஸ்சி மக்கள்னா உடனே லத்திச்சா அடிதான். என்ன கலவரம் பண்ணாலும் அவங்க கலவரம் பண்ணா அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நீ சாலை மறியல் பண்ணாலே நீ எப்படி பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ற, அடி மண்டே பொளந்து ரத்த கலரி ஆகிறான். இதெல்லாம் 35 வருஷத்துல சந்திச்சது. எல்லா களங்களிலும் இது போல ஒரு பயாஸ்ட் அப்ரோச், பியூரோக்ராட்ஸுடைய அணுகுமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனையும் அதுதான். ஆக முதல் கோரிக்கை, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதிதிராவிடர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அந்த தடையை விலக்க வேண்டும். அந்த பகுதியில் அந்த புழக்கத்தில் உள்ள இடத்தில் பிறர் செய்கிற ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும். அது அவங்களுக்குரிய இடம், யாரும் அங்க போகக்கூடாது. இதை செய்யணும். இரண்டாவது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று காவல்துறையே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிற டாஸ்மாக் கடையை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்த வேண்டும். நாங்க இதுதானே சொல்றோம், அதுக்குதான மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை நடத்தணும். இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதுக்கடைகளை மூடுங்கள். எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் பாழாகிறான. முத்திரையர் சமூகத்தை சார்ந்த இளைஞரும் குடிச்சுட்டான டூ வீலர்ல போய் தகராறு இருக்கிறான். குடிச்சிருந்தாலும் போதையில் இருந்தாலும் சாதி புத்தி மாறலையே. இதுதான் ஆதிதிராவிடர் தெருன்னு உள்ள போய் அங்க போய் தகராறு பண்றான். குடிக்கிறதுக்கு அந்த தெருவழியா தான் போறான், குடிச்சிட்டு வரும்போது அந்த தெருவழியா தான். இது உண்மையா இல்லையா? இப்ப மறுபடியும் அது பிரச்சனைக்கு இடம் தருமா தராதா? ஆகவே அந்த தெருவில், கடை தெருவில், அதுவும் தலித் தெருவில் கூட அல்ல, பிற சமூகத்தினர் வாழக்கூடிய தெருவை ஒட்டியே அந்த மதுக்கடை இருக்கு. 24 மணி நேரத்தில் அந்த மதுக்கடையை அரசு அப்புறப்படுத்த வேண்டும், அதை மூட வேண்டும். இது மூன்றாவது கோரிக்கை. நான்காவது கோரிக்கை, ஆதிதிராவிட மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும். 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 பேர்ல 4 பேர் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான், காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற பையங்க. சரி, வன்முறையில் ஈடுபட்டா கைது செய்ய மாட்டாங்களா? கைது பண்ணுவாங்க. ஆனா அவங்க வன்முறையில் ஈடுபட்டார்களா? தேடி போய் அவர்கள் தெருவுக்குள்ளே புகுந்து வன்முறையில் ஈடுபட்டார்களா? தெருவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துகிற போது 4-5 பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பிடிச்ச போது ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருக்கலாம். ரத்த காயம் இருக்கிறதா? கொடுங்காயம் இருக்கிறதா? கொலை முயற்சி நடந்ததா? கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தினார்களா? அது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச். என் தெருவுக்குள்ள வந்துட்ட, நீ வெளியே போ, போலீஸ் வர வரல உன்னை பிடிச்சி வச்சிருக்கிறேன். அப்ப 2 பேர் 3 பேர் அடிச்சிருக்கும். ஆனால் காவல்துறை அதையும் சமமாக பார்க்கிற, நீயும் வன்முறையில் ஈடுபட்டாய், தாக்கினாய். மாணவர்கள் என்றும் கூட பாராமல் அவங்க நினைச்சா வேற என்ன ஒரு 4 பேரை பிடிச்சு அதே எஸ்சியிலே தாக்குதல் நடத்தினான்னு நடத்திலே எத்தனையோ பேர் மேல நீங்க போய் வழக்கு போடுறீங்க. அப்படி எஸ்சி தரப்புல இவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், போயா போய் ஒழுங்காரு, இனிமேல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை தலையிடாத, ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் பசங்க கல்லூரிக்கு போகாத, பள்ளிக்கு போகாதவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட போடும். ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கேரியர் ஸ்பாயில் ஆனா கூட அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. 6 பேரை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆகவே ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது, மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. அதற்கு அடுத்து இப்போது புலனாய்வு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும், அல்லது அந்த வழக்கை அடுத்த நிலையில் இருக்கிற சிபிசிஐடி மாதிரியான புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க வேண்டும்.
இந்த காவல்துறை விசாரித்தால் ஏற்கனவே எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இது பெட்ரோல் பங்க்ல நடந்த சண்டை, குடிச்சிட்டு போதையில் இருந்த இளைஞர்கள் மோதிக்கொண்டார்கள், இது சாதிய வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இதை மீறி எப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க? உயரதிகாரி இப்படி சொன்ன பிறகு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ், முன்கூட்டியே முடிவு செய்யக்கூடிய சிந்தனைகள், எண்ணம். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ஒரு பெரிய பேரியர், அது ஒரு தடை. அப்படி சொல்லி இருக்க கூடாது. அவர் சொல்லிட்டார். இப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவார்? புலனாய்வில் அவருக்கு என்ன விவரம் கிடைத்தாலும், என்ன ஆதாரம் கிடைத்தாலும், எத்தகைய தரவுகள் கிடைத்தாலும், எப்படி எஸ்பி சொன்ன கருத்துக்கு நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் புலனாய்வு அறிக்கையிலே பதிவு செய்வார். வழக்கை எப்படி நடத்தி முடிப்பார்? எப்படி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவார்? எனவே அந்த வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள், அது ஆய்வாளராக இருந்தாலும் டிஎஸ்பியாக இருந்தாலும், அவர்களிடம் அந்த விசாரணை போகக்கூடாது. அல்லது அவர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாற்றி சிபிசிஐடி விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்று தனியே விழிப்புணர்வு பயிற்சியை வழங்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு சென்சிடைசேஷன் புரோகிராம், அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த இஷ்யூவை எப்படி டீல் பண்ணணும், விக்டிம் சைடில் எப்படி நின்று நீங்க நீதியை பெற்று தரணும், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை பற்றி எந்த விதமான ஒரு அவேர்னஸும் காவல்துறைக்கு இல்லை, வருவாய்த்துறைக்கு இல்லை. ஒரு பிரச்சனை நடந்தா இம்மீடியட்டா அங்க போய் நிக்கணும். அப்பதான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை மாற்ற முடியும். வேங்கவேல் பிரச்சனைக்கு அப்படிதான் கலெக்டர் போய் அந்த பிரச்சனையை முற்றா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. போனாங்க, லேட்டா போனாங்க, ஆனா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அங்க போய் டீ கடையில் நின்று ரெட்டை டம்ளர் இருந்து அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணி போட்டு பிரச்சனையை டிபேட்டே மாத்தி விட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஒரு ஜனங்களே, இளைஞர்களே தண்ணி தொட்டியில போய் போட்டாங்க. ரொம்ப இன்டெப்தா நாம விசாரிச்சோம். யார் மேல முரளி உட்பட யார் மேல வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்களை நேரடியா உட்கார வச்சு கடுமையாகவும் நாம விசாரிச்சு பார்க்கணும். எப்படின்னா, நாங்க குடிக்கிற தண்ணியில நாங்களே மலத்தை போடுவோம். இது என்ன உலகத்தில் இல்லாத பெரிய அநீதியா இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது. இப்ப ஒரு ஏற்கனவே ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அந்த முடிவை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல பியூரோக்ராட்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தரவுகளை திரட்டுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆவணங்களை தயாரிப்பாங்க. முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க. இது அண்ணா திமுகவை சார்ந்தவரோ, அதுல பிரச்சனைக்குரியவர் யார் மேல புகார் சொன்னாங்களோ அவர் திமுக கூட கிடையாது, அண்ணா திமுக காரர். ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிரச்சனை, ரெண்டு பேருக்கு இடையில ஆதி திராவிடர்கள் ரெண்டு தரப்புக்கும் ரெண்டு குரூப்பா இருந்து வேலை செய்யறாங்க. ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க, ஒருத்தர் எதிர்க்கிறாங்க. அதுல டேங்க் ஆபரேட்டரை நியமனம் பண்றதுல பிரச்சனை. இதன் அடிப்படையில் தான் அது நடக்குது. இந்த நேரம் விசாரிங்கன்னா எஸ்சி தரப்புலேயே ஆட்களை பிடிச்சி மறுபடியும் லோக்கல் போலீஸ் அப்படிதான் பண்ணாங்க, சிபிசிஐடி அப்படிதான் பண்ணாங்க. தனி அதிகாரிகள் கையில ஒப்படைச்சு அதை விசாரிக்க சொல்ற நிலையில ஒரே ஸ்டைல் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிதான் போச்சு. முதல்ல சொல்லிட்டாங்க இது எஸ்சி தரப்புல தான் போட்டாங்க, அதையே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்ப இதுதான் வடகாட்டில் நடக்க போகுது. இப்ப ஊருக்கு அடிச்சவங்களை யாரும் இவங்க தண்டிக்க போறது கிடையாது, நடக்காது. ஏன்னா எஸ்பி ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர். இது சாதி அடிப்படையில் நடந்தது அல்ல. இப்ப இதுக்கு பின்னால் நடந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் தகராறு என்ன, வாலிபால் விளையாடுறங்கிற பேர்ல அங்க அடிக்கடி போய் பிரச்சனை பண்ணாங்களே அதனுடைய பின்னணி என்ன, இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் விவரம் என்ன, வாலிபால் விளையாடக்கூடிய இளைஞர்கள் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தமானது என்று கேட்டு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது, அதனுடைய பொருள் என்ன, கோயிலை விரிவுபடுத்தி கட்டுவதற்காக முயன்ற ஆதி திராவிடர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களே அதற்கு என்ன அர்த்தம், தனித்தனியே திண்டு கட்டி அதிலே துணை கடவுள்களை எல்லாம் நிர்மாணிப்பதற்கு முயற்சித்தும் அது தடுக்கப்பட்டு விட்டதே அதற்குரிய பொருள் என்ன,
முத்துமாரியம்மன் கோயில் என்பது அரசுக்கு சொந்தமான கோயில், இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். அதற்கு என்ன பொருள் என்றால், இது அரசுக்கு சொந்தமானது, தனியாருக்கு சொந்தமானது இல்லை என்றால் எல்லா தரப்பினரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம், சாமி கும்பிடலாம், தேரோட்டத்தில் பங்கேற்கலாம். அதுல நான் வடத்தை தொட்டு கொடுக்கறது ஒரு மரியாதைன்னு எழுதிக்கணும். அதனால மேல போய் புகாரே கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை போலீஸை கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் காவல்துறையை கண்டிச்சு கொடுத்துருக்கிறாரு, இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு, ஆனால் நீங்களே ஒரு புகார் கொடுங்க, நாங்கள் திருமாவளவன் மேல கேஸ் போடுறோம் கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். இப்ப கூட கேட்டேன், நாங்க சாமி ஆடி போவோம் ஒவ்வொரு முறையும் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம். அவங்க ரொம்ப எச்சரிக்கையா முன்கூட்டியே எங்களுக்கு திருநீர் போட்டு நெத்தியில திருநீர் பூசி இப்படியே போயிருங்க அப்படின்னு எங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நாங்க கோயிலுக்குள்ள நுழைய மாட்டோம். அது எங்களுக்கு கிடைக்கிற மரியாதைன்னு நினைச்சு நாங்க வந்துருவோம். இந்த முறை என்ன நடந்தது, ஒரு 4 இளைஞர்கள், நேதாஜின்னு ஒரு பையன், இந்த 4 பேர், அவனுங்க என்ன பண்ணிருக்காங்க, குறுக்க நெடுக்க ஏதோ ஒரு கயிறு சங்கிலி மாதிரி போட்டுக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டே போயிருக்கிறாங்க. அந்த அத்தை மீறிட்டாங்கன்னா இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு அத்து போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதை மீறி உள்ள போயிட்டாங்க. உடனே அவனை பிடிச்சி அடிச்சு, நீ எந்த வகையரா இருந்தாலும், ஏன்னா அந்த வகையரா இந்த அடைக்கிலங்காத்த ஐயனார் கும்பிடுற வகையரா இல்லை, உள்ள போனவன். மற்ற 2 வகையரா இருக்கான் பாருங்க, கரை, அதுல 4 பேர் உள்ள போயிருக்கிறான். அப்ப அவன் என்ன நினைச்சு போனான்னா, நாம தான் எதிர்க்கலையே, அவங்க தானே எதிர்க்கிறாங்க, நம்மளை விட்டுருவாங்க நினைச்சு போயிருக்கிறான். டேய், நீ எந்த கரையா இருந்தாலும் வகையரா இருந்தாலும் சாதியில பறைய தானே, உள்ள நுழையாத அப்படின்னு அடிக்கிறான், விரட்டுறான். அது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு, ஓ நம்ம ஊருக்குள்ளதான் 2ஆ இருக்கிறோம், அவனை பொறுத்தவரை நம்மளை ஒன்னாதான் பாக்குறான், ஒரே ஆளா தான் பாக்குறான் அப்படின்ட்டு வாயை மூடிட்டு வந்துட்டான். வெளியில வந்த பிறகுதான் 300 பேர் உள்ள புகுந்து அடிக்கிறான். உங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழைய அளவுக்கு திமிர் வந்துருச்சா, இதுதான் சொல்லி அடிச்சது. அடிச்சவன் வேணா குடிச்சிருக்கலாம், அடிச்சவன் வேணா டாஸ்மாக் போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா அடிச்சவன் நெங்கல்ல 3 பேர், நாங்க 4 பேர் போனோம், அதுல ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டாங்க காணோம், அல்லது 3 ஆளை பிடிச்சி வச்சுட்டாங்க காணோம், நான் ஒரு ஆள் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லி அழைச்சான், எஸ்சி பசங்க நம்ம ஆளோட பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு தானே 300 பேர் திரண்டு வந்தாங்க. அப்ப இது சாதி அடிப்படையில் நடந்ததா இல்லையா, இது சாதிய வன்கொடுமையா இல்லையா? எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கும், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று புலனாய்வு விசாரணையை முறையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி என்பது தேவைப்படுகிறது, ஒரு சென்சிடைசேஷன் புரோகிராம் என்பது தேவைப்படுகிறது. மாண்புமிகு முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அங்க இருக்கக்கூடிய 6000 வாக்காளர்களும் தலித்துகளுக்கு எதிரி அல்ல. அங்க இருக்கக்கூடிய 2000 குடும்பத்தை சார்ந்த முத்திரையர்களும் தலித்துகளை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. 4 பேர் 5 பேர் சாதி அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு சாதி சங்கத்தில் இருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பான். இவர்கள் பண்ணுகிற பிரச்சனை தான். நாங்க ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே தலித்துகளுக்கு எதிரி என்று சொல்லுவதற்காக வரவில்லை. ஆனால் பெரும்பான்மையை பயன்படுத்தி தலித்துகளை, ஆதிதிராவிடர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று முனைகிற, முயற்சிக்கிற, ஈடுபடுகிற, வன்முறையை தூண்டுகிற, வன்முறையில் ஈடுபடுகிற அந்த குறிப்பிட்ட சிலர் யார், அவர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை, சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள். சமூக நல்லிணக்கம் தான் சிறுத்தைகளின் வேட்கை. சாதி அடிப்படையில் மோதிக்கொள்ளக் கூடாது, சமூக நல்லிணக்கமே தேவை. இந்த சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிறார்கள். சில சமூக இயக்க தலைவர்கள் நம்மோடு நட்பில் தான் இருக்கிறார்கள், நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு காலம் இந்த பகுதியில் இப்படி எல்லாம் எதுவும் நடந்ததில்லை, இனி நடக்கவும் கூடாது, நீங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாய் இருங்கள் என்று தொலைபேசியிலே பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த சமூகமே தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. எந்த சமூகமாக இருந்தால் அதில் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர்களை தாக்குவதில்லை.
அரசியல் ஆதாயத்திற்காக அந்த சாதிய உணர்வை தமக்கு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற பாமகவை நாங்கள் விமர்சிக்கிறோம். அதனால்தான் அது இடம்பெறுகிற கட்சி கூட்டணி நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லுகிறோம். பாமகவை எதிர்ப்பதால் வன்னியர்களை எதிர்ப்பதாக பொருளாகாது. பாமகவை விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. வன்னியர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறோம், கைகோர்த்து நிற்கிறோம். முத்தரையர் சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளும் குரல் கொடுக்கும், போராடும். ஓபிசியில தானே வராங்க. ஓபிசியுடைய கோரிக்கைகளுக்காக எத்தனை இடங்களிலே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கும். நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பியிருக்கும். கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஒரு வருமான வரம்பு இருந்தது. வெறும் 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தா, அதுக்கு மேல இருந்தா அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அட்மிஷன் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. இந்த நிலை இருந்தது. எந்த ஓபிசி தலைவரும் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை, அதற்காக குரல் கொடுக்கவும் இல்லை. அதை கண்டுபிடித்து முதலிலே மன்மோகன் சிங்கிடம் போய் மனு கொடுத்தவன் திருமாவளவன். 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம். சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு பியூன், ஒரு சத்துணவு வேலை செய்கிறவன் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துடும் வருமானம். ஆனா 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வர்றதுனால அவன் பிள்ளை எந்த அனுபவத்தையும் பயனையும் அனுபவிக்க முடியாது. அரசு தருகிற எந்த சலுகையும் பயன்பெற முடியாது. அதனால வருமான வரம்பை உயர்த்துங்க, 8 லட்சம் உயர்த்துங்க. 8 லட்சம் ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று சொன்ன இயக்கம் மன்மோகன் சிங்கிடம் போய் கடிதம் கொடுத்தவன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசிக்கு எதிரானவர்கள் இல்லை. திருமாவளவன் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் அதன் பிறகு அந்த வருமான வரம்பை 4.5 லட்சமாக உயர்த்தினார். அதனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஓபிசி குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள். அதே மாதிரி மருத்துவ கல்வி படிக்கிறதுல ஆல் இந்தியா கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கு. ஆல் இந்தியா கோட்டானா என்னன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் 100 இடம் இருக்கு. அந்த 100 இடத்துல 15 இடத்தை டெல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அந்த 15 சீட்ல அவங்க பார்த்து முடிவு பண்ணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்கிற வாய்ப்பு தருவாங்க 15 சீட்ல. அதுல எஸ்சி எஸ்டிக்கு கோட்டா உண்டு. அதிலே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், மத்திய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, டெலிபோன்ஸ்ல வேலை செய்வாங்க, பேங்க்ல வேலை செய்வாங்க, ரயில்வேல வேலை செய்வாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்களை பணியாற்றக்கூடியவர்கள் பிள்ளைகள் இங்கிருந்து குஜராத்ல போய் வேலை செய்வான், டெல்லியில போய் வேலை செய்வான். பாவ வீட்டு பிள்ளைகள் மெடிக்கல் படிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் மொத்த இடங்கள்ல 15 இடத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இதை நாங்க பயன்படுத்தணும். எங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தந்து அதிலே நிரப்புவோம். அதுதான் ஆல் இந்தியா கோட்டா. அந்த 15%ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு 22% இடத்தை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கோட்டா அடிப்படையில் ஒதுக்குனாங்க. ஓபிசிக்கு அதில் இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் பிறகு அந்த கோட்டாவில் இடம் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். திமுகவும் அதுக்கு பிறகு வழக்கு தொடுத்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு ஓபிசிக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. இதை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முத்தரையர் உட்பட அனைவரும் அதிலே பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். பல சமூகங்களை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்காக நாம் போராடி இருக்கிறோம். ஒரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் அல்லாத பிற சமூகங்களை எதிரியாக பார்த்ததில்லை, எதிராக நிறுத்தியதில்லை. வடகாடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர், குறிப்பிட்ட சிலர், 2000 குடும்பங்களுக்கு கிடையாது. எல்லோருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு மனோநிலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம். ஜனநாயக சக்திகள் உண்டு, மனிதநேயம் உள்ளவர்கள் உண்டு, சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் உண்டு. காவல்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, வருவாய்த்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, நீதித்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு. ஆனால் சாதியவாதத்தோடு செயல்படக்கூடியவர்களைத்தான் நாம் விமர்சிக்கிறோம், கண்டிக்கிறோம். எனவே வடகாடி சம்பவம் 2 குடிபோதையில் இருந்த
தரப்பினருக்கு இடையிலே நடந்த மோதல் அல்ல. அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து உருவான பிரச்சனைதான். அம்பேத்கர் படம் போட்ட பதாகைகளை கிழித்தெறிவதிலிருந்து, தீ வைத்து கொளுத்தியதிலிருந்து இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல முற்றியது. அதனுடைய விளைவாகத்தான் முத்துமாரியம்மன் தேரோட்டத்தின் போது அந்த தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எனவே காவல்துறை முறையாக இதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு, காவல்துறை, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் தலையிட வேண்டும். இந்த காவல்துறையின் புலன் விசாரணையில் இருந்து மாற்றி நடுநிலையோடு விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளை நியமித்து சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்பதை சொல்லி, தலித்துகள் மீதே போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி, சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தில் என் அழைப்பை ஏற்று வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுவதாக இருந்த மாபெரும் பேரணி ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய வேண்டும். அதற்கு ஏற்ப இப்போதே நீங்கள் களப்பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.